தேர்ஸ்டே மார்னிங் முந்தின நாள் நைட்டு அம்மா ஊருக்கு கிளம்பிட்டாங்க. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, போன வாரமே போகிறதாக சொல்லியிருந்தீங்க, இன்னும் போகலையா அப்படின்ட்டு. எனக்கு கொஞ்சம் வேலை இருந்துச்சு அப்படிங்காட்டி ஒரு 2 நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க. நான் லாங் வீடியோவில் சொல்லியிருந்தேன் இல்லையா, எங்காச்சும் நான் கிளம்பிட்டேன் அப்படின்னா அம்மா இந்த செராமிக் ஜார்ஸ் எல்லாம் தூக்கி ஒரு பக்கம் வச்சுருவாங்க. அவங்க யூஸ் பண்ண மாட்டாங்க, ஒரு பயம் வந்துடும், எங்காச்சும் கை நழுவி கீழே விழுந்துருமோ அப்படின்ட்டு. ஸோ அவங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை தூக்கி வச்சு யூஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. அவங்க கிளம்புனதுக்கப்புறம் மறுபடியும் பேக் டு ரொட்டீன், எல்லாத்தையும் அந்தந்த இடத்துல எடுத்து வச்சு நான் யூஸ் பண்ண ஆரம்பிக்கணும். கொஞ்ச நாளைக்கு இந்த கஷ்டமெல்லாம் கண்டிப்பாக இருக்கத்தான் செய்யும். ஃப்ரீக்வெண்ட்டாக நான் ட்ராவல் பண்ண வேண்டியது, அம்மா அப்பா இதுக்காக நிறைய விஷயங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ணுறது, இது எல்லாமே. பட் ஃபேமிலியாக எல்லாரும் ரொம்ப நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த சிரமத்துக்கெல்லாம் கண்டிப்பாக சீக்கிரமாக நான் ஒரு ஆன்சர் கண்டுபிடிச்சிருவேன். அன்னைக்கு ஒரு ஸ்லோ மார்னிங் ரொட்டீன் தான். ஏன்னா ஹர்ஷ்மிதாக்கும் ஹஸ்பண்டுக்கும் வந்து லஞ்ச் பாக்ஸ் ரெடி பண்ண வேண்டியதில்லை. பட் மித்ரன் எழுந்திரிச்சு வந்தோடனே அவனை சமாதானப்படுத்துறதுக்கு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. அவங்க அவ்வாவை ரொம்ப மிஸ் பண்ணான்.